ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15-16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற 5 மாதங்கள் வேகமாய் முடிகிறது. யோசித்து பாருங்கள், இந்த வருடம் இப்பொழுதுதான் தொடங்கினது போல இருந்தது. மே மாதம் முடிந்து அடுத்து ஜூன் மாதத்துக்குள்ளாம் பிரவேசிக்க போகிறோம். கடைசி நாட்கள் பார்க்கும்போது இன்னைக்கு பொல்லாதவைகளாய் எல்லாமே இன்னைக்கு கொடூரமான ஒரு காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், வேதனையான அனுபவங்கள், சூழ்நிலைகள், மரணங்கள் என்று சொல்லி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை, பஞ்சங்கள், என்னுமாய் வேலை இழப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம், கொள்ளை நோயின் தாக்கங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அல்லது கொடுக்கப்பட்ட 5 மாதங்கள் நாம் ஒருவேளை கடந்து வந்த பாதைகள், நம் ஆண்டவருக்காய் செய்த காரியங்கள் என்னமாய் மற்றவைகள் எல்லாம் நமக்கு திருப்தியை கொடுக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம். முடியவில்லையே, வயதாகிவிட்டதே, அல்லது எனக்கு பலன் இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே, நான் படிக்கவில்லையே, எனக்கு இந்த குறைவு இருக்கிறதே, இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து அப்படியே உட்கார்ந்தே நேரத்தை, காலத்தை நாம் போக்கி விடுகிறோம். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள்ல ஒரு அருமையான ஒரு விதவை தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 84 வயது, அவங்களுக்கு 7 வருடம் திருமண வாழ்க்கை. அதற்கு பிறகு விதவையாக இருந்து, ஆனாலும் அந்த 84 வயதிலும் இரவும் பகலும் ஆலயத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்து தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வயது ஒரு பொருட்டாக அவங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், இழப்புகள், வேதனையான அனுபவங்கள் பாதிக்கக்கூடியதாக இல்லை. அதையும் தாண்டி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தி அந்த வயதான நாட்களை கூட பயனுள்ளதாய் மாற்றுகிறார்களே. அதோடு மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசுவை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கும் பொழுது எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து இந்த அருமையான தாயார் பேசுகிறார்களாம். இயேசுவை குறித்து பேசாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அந்த தாயை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். பயன்படுகிறோமா? குறிப்பிட்ட ஒரு தேசத்துல ஒரு வயோதிப தாய், கண்கள் தெரியாது, அதனாலே அவர்கள் அதிக படிப்பு கிடையாது, வாசிக்க தெரியாது, எழுதவும் அவர்களால் முடியாது. இவர்களுக்கு வாஞ்சை, நான் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது ஒரு மிஷனரியிடம் போய் பிரெஞ்சு மொழியில் உள்ள வேதாகமத்தை கேட்கிறார். அவரை வாங்கி கொடுத்து அடுத்த உங்களுக்கு தான் படிக்க தெரியாதே, உங்களுக்கு வாசிக்க தெரியாதே, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதே, எழுதவும் தெரியாதே. அது உண்மைதான், எனக்கு தெரியாது. ஆனாலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எனக்கு ஒரு கோடிட்டு அதுல ஒரு சின்ன ஃபோல்டர் மாதிரி வச்சு எனக்கு ஒரு இதை கொடுத்து எனக்கு கொடுங்க கையில், அதை வாங்கி வைத்துக் கொண்டார். பைபிள் வைத்துட்டு இருப்பாங்க. யாராவது அந்த பக்கத்துல போகும்போது ஒவ்வொரு நாள் மத்தியானம் படித்த தம்பிமார், வாலிபர்கள் போகும்போது அப்பாங்க வாப்பான்னு சொல்லி இந்த வேதாகமத்தை கொடுத்து இதுல திறந்துல கோடிட்டு காண்பிக்கப்பட்ட அந்த வசனத்தை மட்டும் படிப்பான்னு சொல்லுவாங்களாம். உடனே அதுல ரெட் லைன்ல அப்படியே கோடு போட்டு ஹைலைட்ஸ் பண்ண அந்த வசனத்தை அங்க இருக்க படிச்சு காமிப்பாங்களாம். யோவான் 3:16 தான். அப்ப அந்த தம்பி, இந்த வசனம் உனக்கு தெரியுமா, அதனுடைய அர்த்தம் தெரியுமா? அவங்க தெரியாதுமாங்களாம். உடனே அதற்கான அர்த்தத்தை சொல்லுவாங்களாம். இயேசு பூமிக்கு வந்தது நோக்கம் பிதா தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது. அது மட்டுமல்ல, இம்மைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கான நித்திய ஜீவன். இதெல்லாம் சுவிசேஷத்தை அழகா சொல்லிடுவாங்களாம். ஏதோ இது நேரம் போகல ஏதோ செய்யறோன்னு தான் மற்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 24 வாலிபர்கள் முழு நேர போதகர்களாய் மாறிவிட்டார்களாம், ஊழியம் செய்கிறவர்களாய். பாருங்கள், வயதான தாய் தான், கண் தெரியாது, முதிய வயது, ஆனாலும் கர்த்தர் அவர்கள் எடுத்த பிரயாசத்தை கூட வீணாய் போகாதபடி அதற்கு மேன்மை உண்டாகும்படி அந்த கிரியைகளுக்கு பலன் கொடுத்தாரே. நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்காமலா போய்விடுவார். ஆனால் நாம் கிரியை செய்கிறோமா? அதை சிந்திப்போம். மாதங்களும் நாட்களும் வேகமாய் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் நம்முடைய நாட்களை வீணாக்காதபடி பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கடைசி நாட்கள் அப்பா, இங்கு பார்த்தாலும் அடையாளங்கள், நடக்கிற காரியங்கள், கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கான அடையாளங்களா இருக்கிறது நாங்கள் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. இன்னும் நாங்கள் முடங்கிக் கொண்டு, இன்னும் நாங்கள் முறுமுறுத்துக் கொண்டு, இன்னும் நாங்கள் எங்கள் பலவீனத்தை, எங்கள் இழப்புகளே, வேதனையே நினைத்து சோர்ந்து போவோம் என்று சொன்னால் எங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அவைகளை பார்க்காமல் அழைத்த தேவனாகி உம்மை பார்த்து உமக்காக ஏதாவது நாங்க செய்யணும்பா, நீர் எங்களுக்காக பலியாய் கொடுத்திருக்கீங்க, ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க, நாங்கள் இந்து வரை இதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமை மாறி இந்த வரப்போகிற நாட்களை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். சரீர குறைவுகளோ, சரீர பலவீனங்களோ, வயது முதிர்ச்சியோ உமக்காக கிரியை செய்வதிலே, நன்மை செய்வதிலே தடையாக இருக்கவே முடியாது என்பதை வேத வார்த்தையின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம்ப்பா.
தொடர்ந்து பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எவரையும் எந்த சூழ்நிலையில் நாம் பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். இந்த கடைசி நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறின காலத்துல நாமும் கர்த்தருக்காய் பயன்படுவோம். இதன் மூலமாய் அநேகர் கர்த்தர் பக்கம் திரும்புவதற்கு அது ஏதுவாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.